இது 2026 தேர்தல் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறத பறைசாற்றக்கூடிய ஒரு பேட்டியா தான் பார்க்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கடந்த 2 சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட நிக்க முடியாத அளவுக்கு அவங்க பின்வாங்கி இருந்தாங்க. ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு தோல்வி வந்துட்டு இருந்தனால இடைத்தேர்தலையும் நின்று தோத்தம்னா அது நமக்கு 2026 கூட்டணி அமைக்கிறதுக்கு பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றங்கிற பயம் அவங்க கிட்ட இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதனால 53 வருடமான கட்சி, தமிழ்நாட்டுல 57 ஆண்டு கால திராவிட ஆட்சியில 32 வருஷம் ஆண்ட கட்சியே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. அப்போ இப்ப அவங்க ரொம்ப தீர்க்கமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எப்படியா இருந்தாலும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒரே குறிக்கோள்னு சொல்றாங்க. அப்போ எங்களுக்கு திமுகவை தவிர அத்தனை கட்சியும் எங்களுக்கு உடன்பட்ட கட்சிகள் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னைக்கு வந்திருக்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. இதேதான் அண்ணாமலை அவர்கள் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஆங்கில தொலைக்காட்சியில் அவர் ஒரு பேட்டி கொடுக்கும் போது அவர்கிட்டையும் இதே மாதிரி கேள்வி கேட்கப்படுது. இல்ல நீங்க உங்களாலதான் இந்த கூட்டணி பிரேக் ஆன மாதிரி இருக்கு, 2026 நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு கேட்கும் போது அண்ணாமலை அவர்களும் அந்த நேர்காணல்ல தெளிவா சொல்றாரு, நமக்கு தமிழ்நாட்டுல பிஜேபியினுடைய கொள்கை எல்லா கட்சியும் திமுகவை ஆட்சி கட்டில இருந்து இறக்குறது தான் ஒரே குறிக்கோள். அதனால we are ready to do anything and everything அப்படின்னாரு. அப்ப எந்த விதமான ஒரு சமரசத்துக்கும் நாங்கள் தயாருங்கிறத அன்னைக்கே அண்ணாமலை பறைசாற்றிட்டாரு ஒரு தேசிய தொலைக்காட்சியில. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள்ட்டையும் அந்த குரல் ஓங்கி ஒலிக்கிறத பார்க்க முடியுது. எப்படியா இருந்தாலும் இந்த திமுக ஆட்சியை இறக்கணும், அதுக்கு திமுக அற்ற எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு உடன்பாடுதாங்கிறத அவரு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது எடப்பாடி அவர்களுக்கு இந்த 2026 வெற்றி. சொல்லுங்க கண்ணன். 2026 தேர்தல் சொன்னீங்க. ஆனா இதுக்கு முந்தைய தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதிமுக தொடர்ந்து தோல்வியை தழுவி இருக்கிறது. அது சட்டமன்ற தேர்தல்களிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு எடுத்துக்கொண்டால் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக அனைத்து கட்சிகளும், அது அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுமே ஓரணியில் இருக்கின்றன. இது தவிர நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாகவும் ஒரு எதிர்ப்புணர்வு. அதற்கு முன்பாக இந்த சமக்ர சிக்ஷா அபியான் உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஒரு 2500 கோடி ரூபாய் அளவுக்கு நிதியை வழங்கவில்லை என்றும் அதை வழங்க முடியாது என்றும் மத்திய அமைச்சர் கூறியது. இந்த 3 விதமான பிரச்சனைகளுமே தமிழகத்தில் கட்சி சார்பற்ற அனைத்து கட்சிகளுமே, பாரதிய ஜனதா கட்சி தவிர அனைவருமே அதை எதிர்க்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஒருவேளை அமைந்தால் அது இதற்கு முந்தைய தேர்தலை போல் இல்லாமல் இந்த தேர்தலிலும் அது பாதிப்பை ஏற்படுத்துமா, அல்லது அது அந்த இது மறைந்து போகுமான்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி கண்ணன் நீங்க கேட்டது. இன்னைக்கு தமிழகத்துல 2152 கோடி மும்மொழி கொள்கைக்கு அவங்க புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிற பட்சத்துல நம்ம கொடுப்போம் அப்படின்றாங்க. ஆனா இப்ப முதல்ல ஹிந்தி திணிப்புன்னு இருந்தாங்க. இப்ப பல இடத்துல பல வகையான விவரங்கள் எல்லாமே தெரிவிக்கப்பட்டு அது ஹிந்தி திணிப்பல், ஏதாவது ஒரு 3வது இந்திய மொழி, அது நீங்க திராவிட குடும்பம் திராவிட மாடல்ங்கும் போது உங்க திராவிட கட்சியில திராவிட குடும்பத்தில இருந்தே கூட ஏதாவது ஒரு மொழியை கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் கிட்ட அது எடுத்து சொல்லப்பட்டிருக்குது. பல இடத்துல இது ஹிந்தி திணிப்பு இல்லைங்கிறது மக்கள் ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்காங்க. அந்த ஹிந்தி திணிப்புங்கிறத ஒரு இடத்துல அதனுடைய வீரியம் இப்ப குறைஞ்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். 2வது நீங்க இப்ப இந்த சமகர சிக்ஷானுக்கும் இதுக்கும் இன்டர்லிங்க் இருக்காங்க போது நம்ம சமகர சிக்ஷானுடைய வெப்சைட்ல போய் பார்க்கும்போதே அதனுடைய குறிக்கோள் என்னன்னு பார்க்கும்போது முதல் குறிக்கோளா அந்த SSAக்கு போட்டிருக்கிறதே தேசிய கல்விக் கொள்கையினுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதுதான் அதனுடைய முதல் குறிக்கோளாவே கொடுத்திருக்காங்க. சரி. சோ அப்ப இது 2ம் இன்டர்லிங்க்டுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புலப்படுது மக்களுக்கு. அதோட இவங்க ஏற்கனவே திமுக போன வருஷத்துல ஒரு லெட்டர் சீஃப் செக்ரட்டரி அவங்க ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்கு எழுதாங்க, நாங்க இந்த மாதிரி கமிட்டி அமைச்சிருக்கிறோம், அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையில 2024-25 ஆரம்ப காலகட்டத்தில் நாங்க கையெழுத்து இடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு 3வது 4வது தவணையை ரிலீஸ் பண்ணுங்க. அப்ப இதே நீங்க சொல்லக்கூடிய மத்த கட்சி எதிர்கட்சியான அதிமுகவும் இத பல வகையில பொதுமக்கள் இடத்துல வெளியே கொண்டு வந்தாங்க. திமுக இரட்டை நிலைப்பாடை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு.
சரி. இப்ப பிரதானமா இருக்கக்கூடிய உண்மையாலும் பிரச்சனை என்ன நமக்கு இப்ப அப்படின்னு பார்க்கும்போது இந்த மறுசீரமைப்பு, தொகுதிக்கு உண்டான மறுசீரமைப்பு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த கார்னிஜ் என்டோமென்ட் வந்து ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கம் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு பத்தி எந்த தகவலும் கொடுக்கல அவங்க. ஆனா இது வந்து ஒரு பிரைவேட் பாடி வந்து இதனுடைய அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது 2 சினாரியோ கொடுக்குறாங்க. ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய மாதிரியே 543 தொகுதி இருந்து மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி நம்ம சீட்டை வந்து மாநிலங்களுக்குள்ளார பிரிச்சோம்னா, அதாவது 543 இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு மக்கள் தொகை அடிப்படையில ரீஅலைன்மெண்ட் பண்ணோம்னா தமிழ்நாட்டுக்கு வந்து 8 தொகுதிகள் வந்து குறையுது. அதே வந்து 848 தொகுதியா அதிகப்படுத்திட்டு மறுசீரமைப்பு பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு 39ங்கிறது 49 சீட்டா கிடைக்குது. சரி. ஆனா இந்த இடத்துல வந்து அமித்ஷாவும் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு வந்து உங்களுக்கு சீட்டு குறையாதுங்கிறாரு. ஆனா இப்ப அதுதான் நான் சொன்னேன், இந்த 2வது சினாரியோ பார்க்கும்போது 39ல இருந்து 49 நமக்கு பார்த்தா 25% நமக்கு சீட் அதிகமா கிடைக்கிற மாதிரி தோணும். ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொகுதி 39 தொகுதி, மொத்த பாராளுமன்றத்தில் 543 போது நம்மளுடைய விகிதாச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா 7.18%, அதாவது 39 வகுத்தல் 543. அப்ப இதே வந்து நீங்க 848 தொகுதிக்கு போச்சுன்னா இந்த 49ங்கிறது நமக்கு குறைவு. இதே 7.18 போட்டீங்கன்னா நமக்கு 61 சீட்டு கொடுக்கணும். உத்தரப்பிரதேசுக்கு 80ல இருந்து 143க்கு போகுன்றாங்க. ராஜஸ்தானுக்கு 25ல இருந்து 50 போகுன்றாங்க. பீகாருக்கும் அதே மாதிரி சற்றேறக்குரிய 97% இடம் வந்து அதிகமாகுதுன்றாங்க. அப்ப இது வந்து இப்ப நீங்க சொன்ன இந்த 3 பிரச்சனையில மும்மொழி திணிப்பு, இந்தி திணிப்புங்கிறது நமக்கு பிரச்சனை இல்ல. இந்த சமக்கிரக சிக்ஷாங்கிறது வந்து நீங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டு நீங்க பின்வாங்குறாங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா இந்த 3வது இருக்கிறது வந்து உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு உண்டான பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய இது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இது நம்மளுடைய சதர்ன் ஸ்டேட்ஸ். என்ன காரணம்னா நமக்கு வந்து அந்த மக்கள் தொகை வந்து இந்திரா காந்தி அவங்க இருக்கும்போது 71 சென்சஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மக்கள் தொகையில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க, குடும்ப கட்டுப்பாடுகள் எல்லாம் கொண்டு வராங்க. அப்ப நாம் இருவர் நமக்கே இருவர் அப்படிங்கெல்லாம் கொண்டு வரும்போது நம்மளுடைய தென் மாநிலங்கள் வந்து அது குறிப்பா தமிழ்நாடு வந்து அதை சிரத்தை மேற்கொண்டு அதனால இப்ப வந்து பாதிப்பு